Hello students, this is Iqbal. இப்போ வந்து நம்ம 10th சாப்டரில் மோஸ்ட்லி எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா லிமிட் சம்டைம்ஸ் கேட்குறாங்க. பட் மோஸ்ட்லி இந்த சம்ஸ் தான் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த 10.24 இந்த 10.24 இருக்குல்ல, இது அதுக்கப்புறம் 10.28 அதுக்கப்புறம் இந்த 20 சம் 10.4ல் 20 சம் எக்ஸாம்பிள் 2 சம் இருக்குது. எக்ஸசைஸில் இந்த மூணும் வேறு மாதிரி சம்மு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 10.22 இந்த ஃபஸ்ட்டு, அப்புறம் எக்ஸாம்பிள் 10.22 எக்ஸசைஸில் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, இது இந்த 5 சம்மும் ஒரு மெத்தடு. அப்புறம் இந்த 24ம் 28ம் ஒரு மெத்தடு. சரியா? இந்த மொத்தம் 10 சம்மை பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? அப்படி மாற்றி கேட்டாலும் இதே மாடலில் தான் கேட்பாங்க. எல்லாம் ஒரே மாடல் தான். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி கேட்கலாம். ஒரு வேலை இங்கே சைனஸ் ஆஃப் எக்ஸ் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வரும். ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எப்படி மாற்றி கேட்டாலும் உங்களால் போட முடியும். சில சம் எக்ஸாம்பிளில் ஈஸியாக தான் இருக்குது. இந்த சம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் ஈஸியாக தான் இருக்குது. பட் அதில் நீங்கள் எக்ஸாம்பிள் சம்மில் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சு கஷ்டமாக இருக்கனால இதை வந்து நான் டேரெக்டாக செயின் ரூலில் போடுறேன். கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நான் போடுறேன். இதையும் இதுக்கு வேணால் ஈஸியாக போட்டுடலாம்னு வச்சிங்களேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் பார்த்துக்கிறது. சரியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போட போகிறது வந்து 10.24 தான் ஃபஸ்ட்டு போட போகிறோம். 10.24 புக்கு மெத்தடில் போடல. புக்கு மெத்தட் ஈஸி ஆக்சுவலாக. ஆனால் அதில் ஃபார்முலா tan a-b ஃபார்முலா இருக்குது. அது tan θன்னு கரெக்டாக நீங்கள் எடுக்கணும். ஸோ அந்த ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணணும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம டைரக்ட் மெத்தடில் போட போகிறோம். செயின் ரூலை யூஸ் பண்ணி டேரெக்டாக மெத்தடில் போடுறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். எக்ஸாமில் ஞாபகம் வச்சுக்க முடியும். சரியா? நான் இந்த மாதிரி போடுறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட் நம்ம போட போகிறது எக்ஸாம்பிள் 10.24. ஓகே. இது எந்த மெத்தடில் போட போகிறோம்? ஃபஸ்ட்டு நம்ம இது இருக்குல்ல, இதை நான் யூன்னு எடுக்க போகிறேன். 1 + x / 1 - x. செயின் ரூல் தான், ஈஸி. உங்களுக்கு தெரியும், புக்கில் மற்ற சம்லாம் அப்படி தான் போட்டிருப்பீங்க. ஓகேவா? u = 1 + x / 1 - x. சரியா? ஃபஸ்ட்டு நம்ம அதை எடுத்துக்கலாம். அப்போது y வந்து என்னவா மாறுது அப்படின்னா y = tan inverse ஆஃப், இதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? யூன்னு போட்டுக்கலாமா? u. ஓகேவா? இங்கே u இருக்குது, இங்கே x இருக்கா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? du/dx. இங்கே u, இங்கே x. அப்போ du/dxன்னு போடணும். இந்த மாதிரி டிவைடில் இருந்தால் நம்ம u/v ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். u/v ஃபார்முலா உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். u/v ஃபார்முலா என்னென்னா vu dash minus uv dash by v square. இதுதான் இந்த ஃபார்முலா. இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க. அப்போது மேலே உள்ளது u, கீழே உள்ளது v. ஃபஸ்ட்டு என்ன பண்ணும்? v-யை தான் வச்சுக்கணும். அப்போது 1 - x. சரியா? 1 - x. அப்புறமா u dash. u dashனால் மேலே உள்ளது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். 1 பண்ணால் 0, x பண்ணால் 1. அப்புறம் மைனஸ் u. uனா மேலே உள்ளதை வச்சுக்கணும். 1 + x. v dash. v dashனா கீழே உள்ள டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 1 பண்ணால் 0, மைனஸ் x பண்ணால் -1 பை v ஸ்கொயர் 1 - x ஹோல் ஸ்கொயர். இது புரிஞ்சுதா? சரி. 1 × 1 - x வந்து 1 - x தான் வரும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஓகேவா? மைனஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போ 1 × 1 + x வந்து 1 + x தான் வரும். பை 1 - x ஹோல் ஸ்கொயர். இங்கே -x + x கேன்சல் ஆகிடும். 1 + 1 எவ்வளோ வரும்? 2 வருமா? 2/1 - x ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இது du/dx. இங்கே என்ன இருக்குது? y இருக்குது, இங்கே u இருக்கா? ஸோ நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ dy/du. dy/du. இது ஃபார்முலா என்னன்னா டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் tan inverse ஆஃப் x. ஃபார்முலா வந்து என்னென்னா 1/1 + x² அப்படின்றது ஃபார்முலா.
ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போது tan inverse ஆஃப் u, இங்கே u இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக u, அப்போ என்ன வரும் 1/1 + u². சரியா? 1/1 + u, uன்ற என்ன எடுத்திருக்கோம் 1 + x by 1 - x ஸ்கொயரா, ஹோல் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயரை தனித்தனியாக கூட போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு ஸ்கொயர், இதுக்கு ஒரு ஸ்கொயர். புரியுதா? ஓகே. இங்கே எல்சிஎம் எடுக்க போகிறோம். 1/1 - x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 + x ஹோல் ஸ்கொயர். புரியுதா? 1 × 1 - x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 + x ஹோல் ஸ்கொயர் by 1 - x ஹோல் ஸ்கொயர். ஸோ அந்த டிவிஷன்லேயே டிவிஷனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், ரெசிப்ரோக்கல் பண்ணி மேலே கொண்டு வந்துடலாம். 1 - x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். டினாமினேட்டரில் வந்து a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இது a - bன்னு வச்சிங்களேன், இது a, இது b. இதுக்கு என்ன ஃபார்முலா, a - b ஹோல் ஸ்கொயர் a² - 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். அப்போ a² அப்படின்னா 1², தட் இஸ் 1. -2abனா 2 × 1 × x, -2x தானே, -2x ப்ளஸ் b ஸ்கொயர்னா x². ஸோ அதே தான் இங்கேயும், என்ன ஒரு நடுவில் ப்ளஸ் வரும், அவ்வளோதான். 1 + 2x ப்ளஸ் x². அப்போது இங்கே -2x ப்ளஸ் 2x வந்து கேன்சல் ஆகிடுமா? சரி, மிச்சம் என்ன இருக்குங்க, 1 - x ஹோல் ஸ்கொயர் இருக்குது. டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1, அப்போ 2 டைம்ஸ் இருக்கா, 2. இங்கே ஒரு x², இங்கே ஒரு x², அப்போ 2x² அப்படின்னு இருக்குது. சரியா? அப்போது 1 - x ஹோல் ஸ்கொயர் பை இங்கே 2 காமனாக எடுத்துருங்க, 1 + x². 1 + x², நாட் 1 + ஹோல் ஸ்கொயர்னு போட்டுறாதீங்க. ஓகேயா? ஸோ அவங்க கேட்குறது y', dy/dx. தேர்ஃபோர் dy/dxக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, நம்ம கண்டுபிடிச்ச ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது, அவ்வளோதான். dy/du × du/dx, dy/du × du/dx. அப்போ dy/du என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இந்த இருக்கா, இதை அப்படியே எழுதுங்க. 1 - x ஹோல் ஸ்கொயர் பை 2 × 1 + x² இன்ட்டு du/dx இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 2/1 - x ஹோல் ஸ்கொயர். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா? இங்கே 2 1 டைம் இருக்குது, இங்கேயும் 2 1 டைம் இருக்குது. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், மேலே வந்து 1 மட்டும் இருக்குது, டிவிஷனில் 1 + x² இருக்குது. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இது கொஞ்சம் புக்கு மெத்தடை விட கொஞ்சம் பெருசு தான், ஆனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபார்ம்லாம் மக்கப் பண்ண வேண்டியதில்லை. இங்கே வந்து u இருக்குது, இங்கே x இருக்குது, அதனால நான் du/dx கண்டுபிடிக்கிறேன். இங்கே வந்து y இருக்குது, இங்கே u இருக்குது, அதனால நான் dy/du கண்டுபிடிக்கிறேன். நான் சொல்கிறது புரியுதா? அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிடும், dy/dx கிடச்சிடும். தட்ஸ் ஆல். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட், அதனால இந்த மெத்தடை நான் போடுறேன். ஓகேவா? நல்லா நாலேஜ் உள்ளவங்க நீங்கள் புக்கிலே பார்த்து நீங்கள் அந்த மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்த செம்மு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடு, இது வந்து நம்ம ஒரு சின்ன ஃபார்முலா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். லாஸ்ட் செம் மெத்தட்லேயே போடலாம், ஆனால் ரூட்லாம் வரனால கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். சரியா? ஸோ அதனால நான் இதை எப்படி போடுறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிங்க. ஈஸியாக தான் இருக்கும். இந்த ஃபார்முலா வந்து ஈஸியாக மக்கப் பண்ணிக்கலாம் எப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபைண்ட் த டெரிவேட்டிவ் ஆஃப் sin inverse ஆஃப் 2x/1 + x² வித் ரெஸ்பெக்ட் டு tan inverse ஆஃப் x அப்படிங்கிறாங்க. ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு சொல்லலை, tan inverse ஆஃப் x. அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், ரெண்டையும் டிவைட் பண்ணுங்கள், அவ்வளோதான். வெரி சிம்பிள். சரியா? ஸோ இதை டோட்டலாக இதை யூன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கிறேன். u = sin inverse ஆஃப் 2x/1 + x².
சரியா? இது அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம இது திருப்பி சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போடுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு ஐடியா என்னென்னா எக்ஸ் ஈக்குவல் டு tan θ அப்படின்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு tan θன்னு எடுத்துக்கிறேன். அப்போது இங்கே என்ன மாறும் அப்படின்னா நல்லா கவனிங்க, u இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப், இங்கே எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் tan θ போடுங்க. அப்போது 2 tan θ பை 1 + tan ஸ்கொயர் θவா? ஓகேவா? ஸோ இது எதோட ஃபார்முலா அப்படின்னா sin 2θோட ஃபார்முலா. அவ்வளோதான். சைன் இன்வெர்ஸ்ன்னு இருக்கா? அப்படி எப்படி மக்கப் பண்ணிக்கணும்? இங்கே சைன் இன்வெர்ஸ்ன்னு இருக்கிறனால இது வந்து எப்படி மாறிடும்? அது கண்டிப்பாக sin 2θன்னு மாறிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சா? அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. அப்போ இந்த சைனும் இந்த சைன் இன்வெர்ஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ u ஈக்குவல் டு நம்மளுக்கு 2θ கிடைக்குது. நம்மளுக்கு என்ன வேணும்? du/dθ. du/dθ வேணும். அப்போ 2θவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2 தான். இது முடிஞ்சிருச்சு. சரியா? ஓகே. அதே மாதிரி இங்கேயும் இதை வின்னு எடுத்துக்கோங்க. v ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸா? அப்போ v ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப், நம்ம எக்ஸ் என்ன எடுத்திருக்கோம்? tan θ தானே எடுத்திருக்கோம். அப்போ tan θ. இந்த டேனும் இந்த tan இன்வர்ஸும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிடுமா? அப்போ v ஈக்குவல் டு θ. அப்போ இங்கே v இருக்கா? dv ரெஸ்பெக்ட் என்ன? dθ. அப்போ θவை டிஃபரன்ஷியேட் எக்ஸ் மாதிரி எக்ஸை வந்து எக்ஸை பொறுத்து பண்ணால் 1. அப்போ θவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1. அவ்வளோதான். ஸோ நான் அவங்க கேட்குறது இதை ரெஸ்பெக்ட் டு இதுன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா du/dv தான் கேட்குறாங்க. du/dv. du என்ன இருக்குங்க? du அப்படின்னா என்ன ஃபார்முலானா du மேலே du வரணும். du/dθ by dv/dθ. அப்போ du/dθ வந்து 2, dv/dθ வந்து 1. அப்போ 2/1 வந்து 2. தட்ஸ் ஆல். புரிஞ்சா இது? அவ்வளோதான் இது. ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 10.28 find the derivative of x power x with respect to x log x. ஒன்றும் இல்லை, இது vன்னு எடுத்துக்கோங்க, இது uன்னு எடுத்துக்கோங்க. இங்கே du/dx, இங்கே dv/dx கண்டுபிடிச்சி டிவைட் பண்ணுங்க. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா லாக் மெத்தட் தான் போடணும். பவர் வந்தாவே லாக் மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் நம்ம u எடுத்துக்கலாம். u இஸ் ஈக்குவல் டு x பவர் x. சரியா? ஓகே. அப்போ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட். அப்போ என்ன வரும்னா log u இஸ் ஈக்குவல் டு log x பவர் x. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் இது uன்னு எடுத்துக்கணும். டேக்கிங் லாக் ஆன் போத் சைட். அப்போ log u இஸ் ஈக்குவல் டு, லாக் எடுத்தோம்னா இந்த லாகுடைய பவர் என்ன இருந்தாலும் அது ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்துடலாம். ஓகேவா? அப்போ x log x அப்படின்னு வந்துடும். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. ஓகேவா? அப்போ லாக் u என்ன? லாக்னு வந்தாவே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/, அப்படின்னு வந்துடும். அவ்வளோதான். எதை பண்ணியிருக்கோம்? uவை பண்ணியிருக்கோம். du ரெஸ்பெக்ட் என்ன? x/dx. அவ்வளோதான். இது இந்த இடம் புரியுதா? 1/u எதை பண்ணியிருக்கோம்? uவை பண்ணியிருக்கோம். du ரெஸ்பெக்ட் என்ன? x. அப்போ dx. ஸோ இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னென்னா மல்டிப்ளர் இருக்கா? இது வந்து u-ஆ எடுத்துக்கணும், இதை வந்து v-ஆ எடுத்துக்கணும். ஸோ uv ஃபார்முலா வந்து என்னென்னா டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் duv. இதுக்கு ஃபார்முலா uv' ப்ளஸ் vu'. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. நம்ம இதை தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். u அப்படின்னா x அப்படியே வச்சுக்கோ. v' log x டிஃப்ரெண்ட். லாக்னா என்ன சொன்னேன்? 1/x. அப்புறம் எக்ஸை பண்ணால் 1 போடணும் அவசியம் இல்லை. 1 ப்ளஸ் v log x வச்சுக்கோ. u' எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடுமா? அப்போது எனக்கு du/dx தான் வேணும்.
இந்த டிவைடில் உள்ள u அந்த சைடு போனால் என்ன ஆகிடும்? மல்டிப்ளை ஆகிடுமா? மல்டிப்ளை மிச்சம் இருக்குங்க 1 + 1 × log x. ஓகேவா? சரி, இப்போ யூக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்திருந்தோம்? x⁻x எடுத்திருந்தோமா? அதை அப்படியே எழுதிருங்க. x⁻x 1 + log x. இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப், இதை எடுத்துக்குவோம். v = x log x. இங்கே டைரெக்டாக இந்த ஏ ஸ்டெப்பு தான் வரும். இங்கேருந்து பண்ணோம்ல அதான். இங்கே வந்து நான் லாக் இல்லை, அதனால் வியை பண்ணால் dv ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அப்போ dx dv/dx. அதே யூவி ஃபார்முலா சேம் தான். ஃபஸ்ட்டு உள்ளதை வச்சுக்கோங்க. எக்ஸு log x பண்ணால் 1/x முடிஞ்சா, ப்ளஸ் log x அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ dv/dx is equal to 1 + 1 × log x என்ன ஆகிடுங்க? log x அப்படின்னு வந்துடுமா? அவ்வளோதான். ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்க? x⁻x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் ரெஸ்பெக்ட் டு இது. அப்போ இது யூன்னு எடுத்துருக்கோமா? அப்போ du/dv தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ du/dv என்ன ஃபார்முலா? du/dx நம்ம ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கோம்ல, du/dx-ஐயும் dv/dx-ஐயும் டிவைட் பண்ணுங்கள், அவ்வளோதான். dv/dx. அப்போ du/dx என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? x⁻x × 1 + log x by dv/dx என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 + log x. அப்போ இது ரெண்டும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடுமா? மிச்சம் நம்மக்கிட்ட என்ன இருக்குது? x⁻x தான் இருக்குது. தட்ஸ் ஆல் ஆன்சர். புரிஞ்சா இது? இந்த சம்மை பொறுத்தவரை இது ஒரு சில கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருக்கேன் 5 மார்க்ஸில். ஆனால் 3 மார்க்ஸ் தான் இதோடைய ஒர்த்து. ஆக்சுவலாக 5 மார்க்ஸில் இருக்குது. ஆனால் இது நம்ம நடத்தினா தான் அடுத்து நடத்த போகிற சம்ஸ்லாம் புரியுங்கிறதுக்காக தான் நான் இதை எடுத்திருக்கேன். சரியா? ஸோ ரொம்ப ஈஸியான சம் இது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி பவர் வந்தாவே நம்ம லாக் தான் எடுக்கணும். y = x⁻cos x கொடுத்துருக்காங்களா? அப்போது நம்ம எப்படி எடுக்கணும்னா லாக் எப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ log y = log x⁻cos x ஃபஸ்ட்டு ஸ்டெப். சரியா? ஓகே. அப்புறம் log y = லாகில் பவரில் இருந்தால் ஃப்ரெண்டில் கொண்டு வந்துடலாம். அப்போ இது என்ன ஆகிடும்? cos x ஃப்ரெண்டில் வந்துடும் × log x. இது ரெண்டாவது ஸ்டெப். ஓகேவா? இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சது அந்த சம்மு. ஓகேவா? ஸோ இது வந்து நான் என்ன சொன்னேன்? லாக்னு வந்தாவே 1/, அப்படின்னு தான் எழுதணும். அவ்வளோதான். 1/. எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம்? ஒய்யை பண்ணியிருக்கோம். அப்போ dy. ரெஸ்பெக்ட் என்ன? எக்ஸு. அப்போ /dx. ஓகேவா? இது முடிஞ்சிருச்சு. இந்த சைடு இங்கே 2 டேர்ம் வந்து மல்டிப்ளைல இருக்குது அப்படின்னா நம்ம யூவி ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போது இதை வந்து நம்ம யூன்னு எடுத்துக்கணும், இதை வந்து நம்ம வின்னு எடுத்துக்கணும். ஃபார்முலா என்ன? d/uv ஃபார்முலா uv' + vu'. இதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு u வச்சுக்கோ, அப்படின்னா cos x-ஐ வச்சுக்கோ. v-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. log x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/x முடிஞ்சா? ப்ளஸ் அப்புறம் v log x-ஐ வச்சுக்கோ. u'-னா cos x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. cos x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. ஓகேவா? அப்போது இங்கே 1 × cos x /x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் sin x log x. ஓகேவா? ஓகே. நம்மளுக்கு dy/dx தான் வேணும். அப்போ dy/dx is equal to இந்த y இங்கே டிவைடில் இருக்கா? அந்த சைடு போனால் என்ன ஆயிரும்? மல்டிப்ளை ஆயிரும். y இன்ட்டு இங்கே என்ன இருக்குது? cos x
by x minus sin x log x. இங்கே எல்சிஎம் கூட எடுத்துருக்கலாம். சார் நான் அடுத்த ஸ்டெப் எடுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த y ஈக்குவல் டு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க எக்ஸ் பவர் காஸ் எக்ஸ். ஸோ dy by dxன்னு எழுதிக்குவோம். dy by dx ஈக்குவல் டு இந்த yக்கு பதிலாக எக்ஸ் பவர் காஸ் எக்ஸ், எக்ஸ் பவர் காஸ் எக்ஸ் இன்ட்டு இங்கே காஸ் எக்ஸ் அப்படியே இருக்கும், மைனஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ், எக்ஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் ஹோல் டிவைடட் பை எக்ஸ். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணுறா கூட பண்ணிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த எக்ஸையும் இதையும் காமனாக எடுத்து போடுவாங்க. எப்படின்னா எக்ஸு இங்கே பவர் என்ன இருக்குது, காஸ் எக்ஸ் இருக்கா, ஓகே. இப்போ எக்ஸை காமனாக எடுத்துட்டோம்னா இந்த காஸ் எக்ஸ் இங்கே பவர் வந்து 1 இருக்கா, மேலே வந்தால் -1. இப்போ ஒன்றும் அவசியம் இல்லை, போடணுங்கிற அவசியம் இல்லை, ஓகேவா. -1 இன்ட்டு காஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் லாக் எக்ஸ். தட்ஸ் ஆல். ஸோ இந்த சம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன், ஓகேவா. அடுத்தது தான் ரியலான ஒரு 5 மார்க்ஸ் நம்ம பார்க்க போகிறோம், சரியா. இப்போ இந்த சம்மு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. இதே மாதிரி மாடலில் நிறைய கேட்பாங்க, ஓகே. எக்ஸ் பவர் காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸ் பவர் எக்ஸ் அப்படி மாற்றி கூட கேட்பாங்க. எல்லாம் ஒரே மாடல் தான். நீங்கள் இந்த சம்மை நல்லா போட கற்றுக்கிட்டீங்கன்னா அப்படி மாற்றி கேட்டாலும் உங்களால் போட முடியும். இதில் கிரியேட்டட் கொஸ்டின் வரும், ஓகேவா. இந்த மாடலில் கண்டிப்பாக வரும். ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டமாலாம் இருக்காது, ஓகே. ஸோ இதை எப்படி போடுறது, 2ஆக கொடுத்துருக்காங்க, 2 டேர்மாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பவரில் வருதுன்னா நம்ம அதை அசியூம் பண்ணிக்கணும். இதை வந்து யூன்னு எடுத்துக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு let u ஈக்குவல் டு எக்ஸ் பவர் லாக் எக்ஸ், அதை அப்படி எடுத்துக்கணும், சரியா. அதேமாரி இதை வின்னு எடுத்துக்கணும், v ஈக்குவல் டு லாக் எக்ஸ் பவர் எக்ஸ். அப்போ 2 சம்மாக நம்ம மாற்றி இதை போட போகிறோம், ஓகே. அப்போது y வந்து என்னவா மாறிடுச்சு நம்மளுக்கு அப்படின்னா, இதை நம்ம யூன்னு எடுத்துருக்கோமா, அப்போ u. அப்போது இது என்னவா மாறிடுச்சு, vயாக மாறிடுச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, dy by dx வேணும்னா நம்ம du by dx கண்டுபிடிச்சிருக்கணும், ப்ளஸ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dv by dx. இந்த 2ஐயும் கண்டுபிடிச்சி இங்கே கொண்டு வரணும், அவ்வளோதான். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம u எடுத்துக்கலாம். u என்னவா இருக்குது, u ஈக்குவல் டு எக்ஸ் பவர் லாக் எக்ஸ், எக்ஸ் பவர் லாக் எக்ஸ் இந்த மாதிரி இருக்கா. நான் பவர் வந்து என்ன சொன்னேன், லாக் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ எப்படி ஆகுது, லாக் u இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் பவர் லாக் எக்ஸ், ஓகே. இந்த லாக் எக்ஸ் தான் பவரில் இருக்குது. அப்போ இது என்னவா மாறும் அப்படின்னா, லாக் u இஸ் ஈக்குவல் டு இந்த பவரில் லாக் எக்ஸ் ஃப்ரண்டில் வருமா, இப்போ ஃப்ரண்டில் கொண்டு வந்தாச்சு லாக் எக்ஸ். அப்புறம் இந்த லாக் எக்ஸ் அப்படியே தான் இருக்கும், இன்ட்டு லாக் எக்ஸ், ஓகே. அப்போ லாக் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்டு தானே. அப்போது லாக் u இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ இது நல்லாவே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இனிமேல் தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஓகேவா. சரி, இப்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன், ஓகேவா. இதை தான் பண்ண போகிறேன். அப்போ இதை நினச்சிக்காதீங்க. அப்போ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், ஓகே. ஏற்கனவே சொன்னதான், லாகுன்னு இருந்தாவே என்ன ஆகும், 1/u. ஏதோ பண்ணியிருக்கோம் யூவை, அப்போ du. ரெஸ்பெக்ட் என்ன, எக்ஸ் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இது எப்படி பண்ணுறது, பவர் இருக்கா. எனக்குமே வந்து டிஃப்ரென்ஷியேஷனில் வந்து ஃபஸ்ட்டு பவரை தான் கீழே கொண்டு வரணும். பவர் இருந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் என்ன பண்ணுவீங்க, 2x தானே போடுவீங்க. எக்ஸ் கியூப் இருந்தால் 3x ஸ்கொயர் அப்படின்னு போடுவீங்கல்ல. அப்போ இந்த பவர் 2வை இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும் மைண்டுக்குள்ளே, இது எக்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் 2x, அப்போ 2 log x ஃபஸ்ட்டு ஸ்டெப், சரியா. அதுக்கப்புறமா நம்ம log x பண்ணணும். log x பண்ணால் என்ன வரும், 1/x. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்கா. அப்போ du/dx தான் நம்மளுக்கு வேணும், du/dx. இந்த u இங்கே டிவைடில் இருக்கா, அங்கே போனால் மல்டிப்ளை ஆயிரும், எல்லாம் மல்டிப்ளை இருக்குங்க என்ன. அப்போ 2u log x, 2 into u 2u log x by x.
அப்போது du by dx equal to u வந்து என்னவா இருக்குது கொஸ்டினில் x power log x 2x power log x into இந்த log x by x. இதை x power log x minus 1ன்னு போடலாம், இல்லைனா அப்படியே நிறுத்தினாலும் யாரும் மார்க்கெலாம் கம்மி பண்ண மாட்டாங்க. இது புரியுதா? ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ நம்ம du by dx ஃபஸ்ட்டு ஒன் கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் என்ன வேணும் நம்மளுக்கு dv by dx. அப்போ v நம்ம எடுத்துக்கணும். சரியா? ஓகே, அப்போ v equal to அதை எடுத்துக்கிறேன். v equal to log x power x. v equal to log x power x. பவரில் வந்திருக்கா? அப்போ டேக்கிங் log on both side. அப்போ log v is equal to log of log x power x. ஓகே, பவர் இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன்? ஃப்ரண்ட்டில் வந்துடும். அப்போ log v is equal to x log of log x. இது வரைக்கும் ஓகேவா? இங்கே என்ன நிறைய பேர் நான் டெஸ்ட்டு வைக்கும்போது சில பசங்க எப்படி எடுத்துட்டீங்கன்னா இதை ஒரு தனி லாகாக நினச்சிருக்கீங்க. அப்படி இல்லை, இது எல்லாமே சேர்த்துதும் ஒரு டேர்மு. இந்த லாக் எக்ஸ் இல்லை ப்ராக்கெட்குள்ளே இது இல்லைனா வெறும் லாகுக்கு எந்த வேல்யூம் கிடையாது, எந்த மீனிங் கிடையாது. அப்போ லாக் ஆஃப் லாக் எக்ஸ் இது வந்து ஒரு டீன்னு வச்சிங்களேன். அப்போ லாக் டி அப்படின்னு அர்த்தம் இதுக்கு பேர். சரியா சொல்கிறது? அப்போ இது ஒரு டேர்மு, இந்த லாக் ஆஃப் லாக் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டேர்மு. சரியா? அப்போது நம்ம இங்கே யூவி ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இதுதான் u, இது ஃபுல்லாகவே v தான். ஓகேவா? இப்போ அந்த சம் போட்டால் நல்லா புரியும். இப்போ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகே, ஸோ லாக் v பண்ணால் லாக் பண்ணாவே என்ன சொன்னேன்? 1/v. எதை பண்ணியிருக்கோம்? v பண்ணியிருக்கோம். dv ரெஸ்பெக்ட் என்ன? x by dx. இது ஓகேவா? ஈக்குவல் டு uv ஃபார்முலா. uv ஃபார்முலா என்ன தெரியும்? ஃபஸ்ட்டு uv ஃபார்முலா இங்கே எழுதிடுறேன். d of uv u v dash plus v u dash. ஃபஸ்ட்டு uவை வச்சுக்கோ, எக்ஸை வச்சுக்கோ. வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. இது டோட்டலாக இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். இது லாக் எக்ஸ்ன்னு வச்சிங்களேன். அப்போ என்ன பண்ணுவோம்? 1/x. எக்ஸுக்கு பதிலாக அங்கே என்ன இருக்குது? ப்ராக்கெட்குள்ளே லாக் எக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கப்புறம் இந்த லாக் எக்ஸை பண்ணணும். லாக் எக்ஸை பண்ணால் இன்ட்டு 1/x. இப்போ தான் நம்ம வி டேஸே முடிச்சிருக்கோம். u v dash அப்படின்றது ஃபஸ்ட்டு லாக் ஆஃப் லாக் எக்ஸை பண்ணால் 1/log x, அப்புறமா இந்த லாக் எக்ஸை பண்ணால் 1/x. புரியுதா இது? அப்புறம் ப்ளஸ் விங்கிறது டோட்டலாக இது லாக் ஆஃப் லாக் எக்ஸை எடுத்துக்கணும். லாக் ஆஃப் லாக் எக்ஸ். அப்புறம் என்ன? u dash எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 முடிஞ்சா? ஸோ இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிருமா? அப்போது 1/v dv by dx is equal to 1 into 1 1/log x plus 1 into log of log x. log of log x. ஓகேவா? அப்போ dv by dx தான் நம்மளுக்கு வேணும். இந்த v டிவைடில் இருக்கா? அந்த சரி போனால் என்ன ஆகிடும்? மல்டிப்ளை ஆகிடும். அப்போது 1/log x ப்ளஸ் log of log x. இங்கே எல்சிஎம்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? v என்ன? log x பவர் x. ஓகே, எல்சிஎம் கூட எடுக்கலாம். ஓகேவா? எல்சிஎம் வந்து எடுக்கலாம். log x பவர் x. அப்போது இங்கே எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா 1 ப்ளஸ் 1 இன்ட்டு log x இன்ட்டு அப்படியே வந்துடும் log x இன்ட்டு log of log x. log of log x. சரியா? by log x. ஸோ இது ரெண்டையும் காமனாக எடுத்து பவர் x மைனஸ் 1ன்னு போடுறனாலும் போடலாம், போடாட்டி ஒன்றும் இல்லை. லாக் எக்ஸை காமனாக எடுத்துட்டா இங்கே பவர் வந்து எக்ஸ் இருக்குது, இங்கே பவர் வந்து என்ன இருக்குது? 1 இருக்குன்னு அர்த்தம். ஹோல் பவர் 1. அப்போ லாக் எக்ஸ் பவர் x மைனஸ் 1 போட்டாலும் பிரச்சனை இல்லை, போடாட்டியும் பிரச்சனை. இங்கே நம்ம போடலை,
அதனால் இங்கேயும் போடணும் அவசியம் இல்லை, விட்டுருங்க. ஸோ டோட்டலாக நம்ம என்ன பண்ணோம், இந்த ஃபார்முலாவில் போய்ட்டு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல ஃபஸ்ட்டு dy by dx ஈக்குவல் டு அதில் போய்ட்டு நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ நம்ம நீங்கள் போட்டுறோம் அது. அப்போது therefore from 1 என்ன இருக்குது, dy by dx தான் நம்மளுக்கு வேணும். அப்போ dy by dx ஈக்குவல் டு du by dx என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இது அப்படியே எழுதுங்க, அவ்வளோதான். 2x பவர் log x இன்ட்டு log x by x ப்ளஸ் dv by dx இங்கே இருக்கா, அது அப்படியே எழுதுங்க. log x power x into 1 plus log x log of log x by log x. இது ஃபுல்லாக கூட கொடு போடலாம், பிரச்சனை இல்லை. நான் மல்டிப்ளைனாக இருக்குது ரெண்டுமே. log x, that's all. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் இந்த சம். சரியா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இருக்குல்ல இதையும் சொல்லிடுறேன், ஓகேவா, அதையும் புரிஞ்சுக்கிட்டா நல்லது தான். சில பேர் இப்படியும் போடுவாங்க, நீங்கள் அப்படியே போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம், தப்பில்லை. 2 இங்கே எக்ஸ் இருக்கா, எக்ஸு இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. இந்த எக்ஸை காமனாக எடுத்துட்டிங்கன்னா மேலே log x இருக்கா, ப்ராக்கெட் போட்டு இங்கே எக்ஸோட பவர் 1 மேலே வந்தால் -1 இன்ட்டு log x இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் log x இருக்குது, இங்கேயும் log x இருக்கா. அப்போ log x இங்கே பவர் என்ன இருக்குது, x இருக்கா, இங்கே ஹோல் பவர் 1ன்னு அர்த்தம், ஒன்றுமே போடாட்டின்னு அர்த்தம் 1ன்னு அர்த்தம். அப்போ 1 மேலே கொண்டு வந்தால் -1 1 ப்ளஸ் log x log of log x, அவ்வளோதான். ஸோ இப்படியும் போடலாம். ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் இந்த சம் இது அதே மாதிரி தான், அதை விட ஈஸின்னு சொல்லலாம், அதை விட இது ஈஸின்னு சொல்லலாம். சரியா? அந்த மாதிரி சம் தான் இது. ஸோ வழக்கம் போல் இது என்ன பண்ணோம், பவர் வந்துருச்சுனாவே லாக் தான் எடுக்கணும். அப்போ எப்படி என்ன பண்ணோம், இதை லாக் எக்ஸ் பவர் ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு லாக் ஒய் பவர் எக்ஸ், ஃபஸ்ட்டு ஸ்டெப். சரியா? அப்புறமா இந்த ஒய்யை ஃப்ரெண்டில் கொண்டு வந்துடுவோமா, ஒய் லாக் எக்ஸ். அதே மாதிரி இங்கே பவர் உள்ள எக்ஸை ஃப்ரெண்டில் கொண்டு வந்துடுவோம், எக்ஸ் லாக் ஒய். டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ இங்கே கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இங்கேயும் மல்டிபிள் இருக்குது, இங்கேயும் மல்டிபிள் இருக்குது. அப்போ ரெண்டு சைடுமே நம்ம யூவி ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இது யூ, இது ஃபுல்லாக வி. அதேமாதிரி இங்கே யூ, இது ஃபுல்லாக வி அப்படி தான் எடுக்க போகிறோம். ஸோ ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். என்ன ஃபார்முலா, டி ஆஃப் யூவி. ஃபார்முலா வந்து யூ வி டேஸ் ப்ளஸ் வி யூ டேஸ். இந்த ஃபார்முலா தான் ரெண்டுக்குமே யூஸ் பண்ண போகிறோம். சரியா? அப்போது ஃபஸ்ட்டு ஃபார்முலா எல்லாமே சொல்லலாம். இதை ஒய்யை வச்சுக்கோ, லாக் எக்ஸை பண்ணால் 1/x ப்ளஸ் லாக் எக்ஸை வச்சுக்கோங்க, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dx. இது முடிஞ்சிருச்சா? அப்புறம் இந்த சைடு பாருங்கள், எக்ஸை வச்சுக்கோங்க, லாக் ஒய்யை பண்ணால் 1/y. ஒய் வந்தாவே பக்கத்தில் என்ன பண்ணிடணும், நம்ம dy/dxை போட்டுடணும். ப்ளஸ் லாக் ஒய்யை வச்சுக்கோங்க, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1. சரி, இங்கே 1 இன்ட்டு ஒய், y/x ப்ளஸ் இங்கே log x dy/dx. இங்கே x/y dy/dx. 1 into log y log y. dy/dxலாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க. இந்த சைடு என்ன இருக்கு, log x dy/dx இருக்கா.
இந்த சைடு இது கொண்டு வந்தால் என்ன ஆயிரும் மைனஸ் எக்ஸ் பை ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் இருக்கா. அப்போ டிஒய் பை டிஎக்ஸ்னால் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டேன். மிச்சம் இங்கே என்ன இருக்குது லாக் ஒய் இருக்குது, இது இங்கே இருக்கட்டும். இந்த ஒய் பை எக்ஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஒய் பை எக்ஸ். ஓகே, இங்கே ரெண்டுலேயும் டிஒய் பை டிஎக்ஸ் காமனாக இருக்கா, வெளில எடுத்துருங்க. டிஒய் பை டிஎக்ஸை நம்ம வெளியில் எடுத்தாச்சு. மிச்சம் என்ன இருக்குங்க டிஒய் பை டிஎக்ஸை எடுத்துட்டோம்னா லாக் எக்ஸ் மட்டும் இருக்குமா, மைனஸ் இங்கே டிஒய் பை டிஎக்ஸ் எடுத்தாச்சு. மிச்சம் என்ன இருக்குங்க எக்ஸ் பை ஒய் இருக்குமா, இங்கே என்ன இருக்குது லாக் ஒய் மைனஸ் ஒய் பை எக்ஸ். சரியா, சரி. இப்போ எனக்கு டிஒய் பை டிஎக்ஸ் தான் வேணும். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது அப்படியே மேலே இருக்குமா log y minus y by x divided by log x minus x by y. The x into log y, x log y minus y by x. மேலே LCM எடுக்கிறேன். x into log y, x log y minus y. LCM எடுத்துட்டா அந்த ஹோல் டிவைடட் பைன்னு போட்டுடலாமா, அதே மாதிரி தான் கீழேயும் y into log x, y log x minus x by y. ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா இந்த y மேலே போயிடும், இந்த x கீழே வந்துடும். டிவைடில் இருக்கா அது கீழே வந்துடும், டிவைட் வந்தால் மேலே வந்துடும். அவ்வளோதான், அந்த y அங்கே போயிடும். y into x into log y minus y by இந்த x கீழே கொண்டு வந்துடலாம் x into log x minus x. That's all. சரி, y விட்டேன், y log x. ஓகே, y log x. That's all. ஸோ இதோட இது முடிஞ்சிச்சு. இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ இந்த சம்மும் அதே மெத்தட் தான் இந்த சம்மும். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை ஒய்ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா, ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் பவர் லாக் எக்ஸ். ரொம்ப ஈஸியான சம் தான் இது. ஸோ லாக் பவர் வந்தாவே லாக் எடுக்கணும்னு சொன்னேன்னா அப்போ லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் பவர் லாக் எக்ஸ். சரியா, அப்புறம் லாக் ஒய் பவரில் லாகுக்கு இந்த பவர் இருந்தால் ஃப்ரெண்டில் கொண்டு வந்துடலாமா, அப்போ லாக் எக்ஸ். இதே மாதிரி சம் போட்டிருக்கோம். ஓகேவா, லாக் எக்ஸ் லாக் ஆஃப் காஸ் எக்ஸ். ஓகே, ஏற்கனவே சொன்னதான், வெறும் லாகுனா அதுக்கு என்ன இல்லை, மீனிங்கே கிடையாது. லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் தான் மீனிங் இருக்குது. ஸோ இந்த இடத்த வந்து நம்ம தனியாக எடுத்துக்கணும், இந்த இடத்த தனியாக எடுத்துக்கணும். அப்போ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ இங்கே u இங்கே v இருக்குது பாருங்கள். லாக் ஒய் எப்படின்னா 1/y எதை பண்ணியிருக்கோம், ஒய்யை பண்ணியிருக்கோம். அப்போ dy by dx ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அதனால் dy by dx. இங்கே uv ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இது வந்து u, இது வந்து v. அப்போ ஃபார்முலா என்ன, d of uv u v dash plus v u dash. இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ யூங்கிறது லாக் எக்ஸ். அப்புறம் என்ன வி டேஸ்னா லாக் காசு. லாக்னு வந்தால் என்ன சொல்லியிருக்கேன் 1/, அப்படின்னு எழுதிருங்க. அங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கோ அதை 1/ன்னு கீழே கொண்டு போயிடணும். அதுக்கப்புறம் இந்த காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் அப்புறம் வினா இந்த லாக் காஸ் எக்ஸை அப்படியே வச்சுக்கோங்க. லாக் காஸ் எக்ஸ் அது அப்படியே இருக்கும். யூ டேஸ்னா லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/x. ஓகேவா, சரி. இப்போ 1/y dy by dx அப்படியே இருக்கட்டும். இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் sin x by cos x, log x அப்படியே இருக்கட்டும். log x sin x by cos x அப்படிங்கிறது என்னன்னா tan x.
இங்கே என்ன ஆயிரும் tan x அப்படின்னு ஆயிடும் ப்ளஸ் 1 into log cos x வந்து log cos x by x சரியா? ஸோ இங்கே என்ன வேணும் நம்மளுக்கு dy by dx தான் வேணும். அப்போ dy by dx is equal to இந்த y இங்கே டிவைடில் இருக்கா அந்த சைடு போனால் மல்டிப்ளை ஆகிடுமா? அப்போ y இன்ட்டு இங்கே இது அப்படியே எழுதுங்க. எழுதும்போது இந்த மாதிரி எல்சிஎம் எடுத்து எழுதுதா நல்லது, நமக்கு டைம் சேவ் ஆகிடுங்க. மைனஸ் எக்ஸ் லாக் எக்ஸ் டேன் எக்ஸா மைனஸ் எக்ஸ் லாக் எக்ஸ் டேன் எக்ஸ் ப்ளஸ் லாக் காஸ் எக்ஸ் அப்போ எல்சிஎம் எடுத்துட்டோம்னா அந்த எக்ஸ் வந்து என்ன ஆயிரும் ஹோல் டிவைடட் பை எக்ஸ்ன்னு மாறிடும். இப்போ ஒய்க்கு வேல்யூ நம்மளுக்கு தெரியும் என்ன காஸ் எக்ஸ் பவர் லாக் எக்ஸ் அதானே. அப்போ காஸ் எக்ஸ் பவர் லாக் எக்ஸ் அப்படி எழுதிடுங்க அவ்வளோதான். காஸ் எக்ஸ் பவர் லாக் எக்ஸ் இங்கே பாசிட்டிவாக உள்ளதை எப்போவுமே ஃபஸ்ட்டு போடுவாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே போடலாம் தப்பில்லை. நீங்கள் வந்து பாசிட்டிவாக உள்ளதை ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். மைனஸ் எக்ஸ் லாக் எக்ஸ் டேன் எக்ஸ் பை எக்ஸ் அவ்வளோதான் இது. ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 10.22 இதே லாக் மெத்தடில் போடுற சம் தான். இதில் நிறைய மெத்தட் கேட்பாங்க. ஓகேவா? இதை ஃபஸ்ட்டு நம்ம அந்த கொஸ்டின் அப்படியே எடுத்துக்கிறேன். லைட்டாக அதை ஒரு ரீரைட் பண்ணி எழுத போகிறேன். இங்கே வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் 3/4 அது அப்படியே இருக்கட்டும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்கா ரூட்டுக்குள்ளே இருக்குல்ல, அந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் 1/2ன்னு போட்டுக்கலாம். சரியா? இது எந்த சேஞ்சஸ் ஆகாது. அப்புறம் இது அப்படியே தான் இருக்க போகுது 3x + 2 பவர் 5. ஓகேவா? சரி, இப்போது லாக் எடுக்க போகிறேன். லாக் ஒய் நல்லா கவனிங்க. லாக் எடுத்துட்டிங்கன்னா மல்டிப்ளைல இருக்கிறதெல்லாம் ப்ளஸில் வரும், டிவைடில் இருக்கிறதெல்லாம் மைனஸ் ஆகிடும். அப்போ இது எப்படி ஆகும்னா லாக் எக்ஸ் பவர் 3/4 ப்ளஸ் மேலே தானே இருக்கு மல்டிப்ளை இருக்கா. அப்போ லாக் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பவர் 1/2 இது டிவிஷனில் இருக்கா. அப்போ மைனஸ் லாக் 3x + 2 பவர் 5 முடிஞ்சா. அப்புறம் என்ன சொன்ன லாகில் இந்த மாதிரி பவரில் இருந்துச்சுன்னா அது ஃப்ரண்ட் சைடு கொண்டு வந்துடலான்னு சொல்லியிருக்கானா. அப்போ லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த 3/4 இங்கே வந்துடும் 3/4 லாக் எக்ஸ் ப்ளஸ் இந்த 1/2 முன்னாடி போட்டுக்கலாம் 1/2 லாக் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 5 லாக் 3x + 2. ஓகேவா? சரி, அப்புறம் என்ன பண்ண போகிறோம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ லாக் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/y dy/dx. சரியா? லாக் ஒய்யை பண்ணால் 1/y எதை பண்ணியிருக்கோம் ஒய்யை பண்ணியிருக்கோம். ரெஸ்பெக்ட் என்ன எக்ஸ், அப்போ dx. இங்கே 3/4 அப்படியே இருக்கட்டும். லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x அவ்வளோதான். இது எக்ஸை பண்ணால் 1 அது போடணும் அவசியம் இல்லை. ப்ளஸ் 1/2 அப்படி இருக்கட்டும். இந்த லாக் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பண்ணால் 1/x² + 1 இன்ட்டு அப்புறம் இந்த x² பண்ணால் 2x 1 பண்ணால் 0 போடணும் அவசியம் இல்லை. அப்புறம் இங்கே 5 அப்படி இருக்கட்டும். லாக் 3x + 2 பண்ணால் 1/3x + 2 அப்புறம் இந்த 3x பண்ணால் இன்ட்டு 3 அவ்வளோதான் இது. இப்போ நம்மளுக்கு dy/dx தான் வேணும். சரியா? அப்போது இந்த y டிவைடில் இருக்குல்ல அது அந்த சைடு போனால் மல்டிப்ளை ஆகிடும். இப்போ 1 × 3 3 by 4 × x 4x
இங்கே இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிருமா 1 into 1 1 1 into x x plus x by x square plus 1 minus 5 3s are 15 by 3x plus 2 சம்மு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இந்த ஒய்க்கு பதிலாக இந்த வேல்யூவை போட்டிங்கன்னா இந்த சம்மு டோட்டலாக முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் அது. இப்போ therefore dy by dx equal to இங்கே ஒய்க்கு பதிலாக அது அப்படியே எழுதுங்க x power 3 by 4 x square plus 1 power 1 by 2 by 3x plus 2 power 5. மிச்சம் இது அப்படியே எழுதிருங்க. அவ்வளோதான். என்ன இருக்குது 3 by 4x plus x by x square plus 1 minus 15 by 3x plus 2. That's all. So இது சம புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் 10.24 தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபார்முலா இது வந்து நம்ம 2 மெத்தடில் போடலாம். இதை யூன்னு எடுத்துகிட்டு நம்ம போட்டோம்னா ரொம்ப பெருசாக வரும். ஸோ அதுக்கு பதிலாக அவங்க இந்த ஃபார்முலா சஜஷன் பண்ணுறாங்க. நம்மளுக்கு இங்கே மேலே ஹிண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய சம்மாக வரும். ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம், ஓகே இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ஆக்சுவலாக இது இந்த மாதிரி தான் போட வேண்டியிருக்கும். போட்டிங்கன்னா இங்கே டீன்னு எடுத்துகிட்டு இதை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்புறம் இந்த 10 டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். லாஸ்ட்டில் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரணும். ஆக்சுவலாக இந்த 10.3 எக்ஸாம்பிளில் அதே சம் கிட்டத்தட்ட அதே சம் தான். ஸோ இந்த மெத்தடில் போடலாம். ஓகேவா, இந்த மெத்தட்லேயும் போடலாம். இதுவும் ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லை, பட் இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா, பட் அது ரொம்ப சிம்பிளாக போடுறதுக்கு தான் இந்த மெத்தடில் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் அவங்க சொல்லியிருக்காங்க. சரியா, அதே சம்பு தான். இதை வந்து நம்ம இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல வந்து எக்ஸுக்கு பதிலாக tan தீட்டான்னு நீங்கள் போடுறீங்கன்னு வச்சிங்களேன். அப்போ என்ன வருங்க 1 + tan தீட்டா 1 - tan தீட்டா. இது எதோடைய ஃபார்முலா அப்படின்னா tan a + b π/4 + தீட்டாவுடைய ஃபார்முலா, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த இடத்துல உள்ள tan இன்வர்ஸ் ஆஃப் ஓகே இந்த இடத்துக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும், இதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்லாம் தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் x = tan தீட்டான்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி எழுதணும். நான் எழுதுகிறேன் பாருங்கள். அந்த மாதிரி எழுதுனா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அப்போ x = tan தீட்டானா இங்கே y வந்து என்னவா வரும் அப்படின்னா y = அந்த tan இன்வர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல 1 + tan தீட்டா by 1 - tan தீட்டா. ஆக்சுவலாக இது வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இது 1க்கு பதிலாக tan π/4ன்னு போடுவோம். அது மாதிரி tan தீட்டான்னு போடுவோம். ஸோ ரொம்ப நீங்கள் யோசிக்க வேணாம். இதை ஷார்ட்டாக நான் சொல்கிற மாதிரியே செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி வந்தாவே 1 + tan தீட்டா 1 - tan தீட்டான்னு வந்தாவே இந்த ஃபார்முலான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து tan π/4, இது வந்து tan தீட்டா 1 - tan π/4 tan தீட்டா tan a + b அப்படின்னு பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஷார்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல இப்படி வந்தாவே π/4 + தீட்டா அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்மு முடிஞ்சிடும் ஈஸியாக. அப்போ டேனும் tan இன்வர்ஸும் கேன்சல் ஆயிருமா, மிச்சம் என்ன இருக்குது நம்மக்கிட்ட π/4 + தீட்டா மட்டும் இருக்கா, அவ்வளோதான். அப்போ y = π/4 தீட்டான்றது என்னங்க, தீட்டா அப்படின்னா இந்த tan வந்து அந்த சைடு போயிடுமா, அப்போ அது tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு மாறிடும். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வச்சுக்கலாம். y பண்ணால் y' dy/dx y1 எப்படினாலும் போட்டுக்கலாம். π/4 வந்து ஒரு கான்ஸ்டன்ட், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இதுக்கு ஃபார்முலாவே இதான் 1 + x². அவ்வளோதான், முடிஞ்சு. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு பாருங்கள். ஓகேவா, ஸோ இதுவும் 5 மார்க்ஸில் வந்திருக்கு நிறைய தடவை, 3 மார்க்ஸ்லேயும் வந்திருக்கு. இதனால் கிளியராக பார்த்துக்கோங்க. சரியா, ஸோ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம்.
இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் இது, நிறைய தடவை இது கேட்டிருக்காங்க. இது 3 மார்க்ஸ்லையும் 5 மார்க்ஸ்லையும் தான் வரும். ஸோ ஒய் ஈக்குவல் டு இ பவர் 10 இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இதை என்ன பண்ண போகிறேன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் டேரெக்டாகவே. இங்கே ஒய் டேஷ் ஒய் டபுள் டேஷ் கொடுத்தனால நான் என்ன பண்ணுறேன், ஒய் டேஷ்னே போட்டுக்கிறேன். ஒய் டேஷ் டிவை பை எக்ஸ் வேறு ஒன்றும் இல்லை. இ பவர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இதை இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸு தான். ஓகேவா? அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸை பண்ணணும். அதுக்கு ஃபார்முலா 1/1 + x². லாஸ்ட் சம் போட்டோம்ல அதே தான், 1/1 + x². ஓகேவா? இந்த 1 + x² அப்படியே இந்த சைடு மல்டிப்ளை ஆயிரும். டிவைடில் இருக்குல்ல, இந்த சைடு கொண்டு வாங்க. அப்போ என்ன ஆயிடும், 1 + x² into y dash is equal to e power 10 inverse of x. சரியா? ஓகே. அப்போ 1 + x² y dash e power 10 inverse of xங்கிறது என்ன, இங்கே y தானே, அதுக்கு பதிலாக y போட்டுருங்க. இங்கே y டபுள் டேஸ் வரணும். அப்போனா இன்னொருத்தர டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமா? அப்போ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ யூவி ஃபார்முலா, இது u இது v. இதை ஃபுல்லாக நம்ம யூன்னு எடுக்கணும், இதை ஃபுல்லாக யூன்னு எடுக்கணும், இதை மட்டும் வின்னு எடுக்கணும். ஸோ இதை இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ யூவி டேஷ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், யூவி டேஷ் தான் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளதை வச்சுக்கோங்க, 1 + x². இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஒய் டேஷை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் அப்புறம் ஒய் டேஷை வச்சுக்கோங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். 1 பண்ணால் 0, x² பண்ணால் 2x, அப்புறம் ஈக்குவல் டு ஒய்யை பண்ணால் ஒய் டேஷாக ஆயிரும். அவ்வளோதான், வந்துருச்சு பாருங்கள் ஆன்சர். அப்போ என்ன வருங்க, 1 + x² ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் 2x ஒய் டேஷ். இந்த ப்ளஸ் ஒய் டேஷ் உள்ளே வந்துச்சுன்னா என்ன ஆயிரும், மைனஸ் ஒய் டேஷ் ஈக்குவல் டு 0. அப்போது 1 + x² ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் இங்கே ரெண்டுலேயும் ஒய் டேஷ் காமனாக இருக்கா, ஒய் டேஷை காமனாக வெளியே எடுத்துருங்க. மிச்சம் என்ன இருக்குங்க, 2x - 1, 2x - 1 இருக்கும், ஈக்குவல் டு 0. அவ்வளோதான், ப்ரூவ் பண்ணியாச்சு பாருங்கள். ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான், 5 மார்க்கில் மட்டும்தான் இது கேட்பாங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தான் ஒய் ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒய் ஈக்குவல் டு sin inverse of x by root of 1 - x². சரி, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வேலை என்ன பண்ணணும்னா, இங்கே டிவைடில் இருக்கா, இது அந்த சைடு கொண்டு போயிடுங்க. root of 1 - x² into y is equal to sin inverse of x. ஓகேவா? இந்த ரூட் இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு, ஸ்கொயர் பண்ணுங்க. ஓகே, ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அந்த ரூட்டு கேன்சல் ஆகிடுமா? அப்போ என்ன கிடைக்கும், 1 - x², ரூட்டு கேன்சல் ஆகிடும். இது y² மாறிடும். இது sin inverse of x ஹோல் ஸ்கொயராக மாறிடும். ஓகேவா? இந்த இடம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அதே யூவி ஃபார்முலா தான், இது ஃபுல்லாக யூ, இது வந்து வி. சரியா? அது புரியறதுக்காக நான் போட்டு காமிக்கிறேன். இது வந்து யூன்னு எடுக்க போகிறோம், இது வந்து வின்னு எடுக்க போகிறோம். சரியா? ஃபார்முலா என்ன, யூ வி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ். ஃபஸ்ட்டு வச்சுக்கோ, செகண்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, செகண்டை வச்சுக்கோ, ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. அவ்வளோதான் இது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டை வச்சுக்க போகிறேன், 1 - x² y² டிஃப்ரென்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா y1 y2, அங்கே லாஸ்ட் டைமில் y டேஷ் அப்படின்னு போட்டாங்களா, அதுக்கு பதிலாக y1. அப்போ y² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y, அப்புறம் ஒய்யை பண்ணால் y1. ஃபஸ்ட்டு பவர் ரூல் 2y, அப்புறமா ஒய்யை பண்ணால் y1. நல்லா கவனிச்சிக்கணும். ஓகேவா? அப்புறம் y² அப்படியே வச்சுக்கோங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். 1 பண்ணால் 0, மைனஸ் x² பண்ணால் -2x. இது ஓகேவா? ஈக்குவல் டு
இது வந்து பவர் ரூல். ஃபர்ஸ்ட் இது எக்ஸ் ஸ்கொயர், இது வந்து எக்ஸ்னு எடுத்துக்கோங்களேன். எக்ஸ் ஸ்கொயர் தானே, எக்ஸ் ஸ்கொயர் எப்போனா என்ன பண்ணுவோம் நம்ம 2xன்னு போடுவோமா, அதே மாதிரி 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபஸ்ட்டு. அப்புறம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஃபார்முலா 1/√1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ இங்கே என்னென்ன இருக்குது பாருங்கள், 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2y1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2xy ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2. இது பாருங்கள் இதே மாதிரி இருக்கா, 1 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் வரும் பை ரூட். இதே மாதிரி தான் இருக்குது. அப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், நம்ம அந்த 2 விட்டுட்டு பாக்கி எல்லாமே ஒய் தான். அப்போது ஒய்ன்னு எடுத்துக்கலாம். சரியா? சரி, திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். again differentiate with respect to x. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணால் இல்லை, டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை 2ஆல் டிவைட் பண்ணலாம். எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். சரியா? இங்கே லைட்டாக ஒரு ஸ்டெப்பு நான் மறந்துட்டேன், சொல்லிடுறேன். ஏன்னா இங்கே காமன் டேர்ம் இருக்குது பாருங்கள், எல்லாத்துலேயுமே 2y இருக்குல்ல. அப்போ டிவைட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ நான் அது இங்கேயே பண்ணி காமிச்சிடுறேன். அப்போ டிவைடட் பை 2. இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறேன், 2y-ஆல் இங்கேயும் 2y இருக்குது, இதுக்குள்ளேயும் 2y இருக்குது, இங்கேயும் 2y இருக்குது. அப்போ 2y-ஆல் டிவைட் பண்ண போகிறேன். டிவைட் பண்ணிங்கன்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 2y டிவைட் ஆயிருமா, மிச்சம் என்ன இருக்குங்க, y1 மட்டும்தான் இருக்கும். மைனஸ் இங்கே 2 போயிடும், ஒய் ஸ்கொயரில் ஒரு y போயிடும், மிச்சம் என்ன இருக்கும், xy தான் இருக்கும். இங்கே 2y மொத்தமாக போயிடும், அப்போ 1 தான் இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இது u, இது v. ஓகேவா? இது ஃபுல்லாக u, இது மட்டும் v. திருப்பி uv ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு u 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை வச்சுக்கோ. y1 டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், y2. அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சா. ப்ளஸ் y1 வச்சுக்கோ. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 பண்ணால் 0, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் மைனஸ் 2x. அடுத்தது மைனஸ் இருக்கா, மைனஸ். இங்கே யூவி ஃபார்முலா தான், இது u, இது vன்னு எடுத்துக்கணும். எக்ஸ் வந்து u, ஒய் வந்து v. சரியா? ஸோ அதே ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். மைனஸ் வந்தனால ப்ராக்கெட் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு எக்ஸை வச்சுக்கோ, ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் y1 ப்ளஸ் ஒய்யை வச்சுக்கோ, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வந்துடும், 0. அப்போது 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் y2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2xy1 உள்ள மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள், மைனஸ் xy1 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் y 1 இன்ட்டு y வெளில மைனஸ் இருக்குது, ஈக்குவல் டு 0. அப்போது 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் y2, இங்கே பாருங்கள் இதுவும் xy1 தான், இதுவும் xy1 தான். இது 2 டைம்ஸ் இருக்குது, 1 டைம்ஸ் இருக்குது, ரெண்டும் ஒரே சைன். அப்போ ஆட் பண்ணி மைனஸ் போடுங்க. மைனஸ் இருக்கா ரெண்டுமே, மைனஸ் 3xy1 மிச்சம் இங்கே மைனஸ் ஒய் இருக்குது, ஈக்குவல் டு 0. ஹென்ஸ் ப்ரூவ்ட். பாருங்கள் இந்த ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா? இந்த சம் பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர், ப்ரூவ் தட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது அதே மெத்தட் தான். லாஸ்ட்டில் வந்து என்னன்னா ஒய்ட்டோட வேல்யூ கண்டுபிடிங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 0 இருந்தா அப்படின்னு சொல்லிக்கிறோம். அவ்வளோதான், ஈஸியான சம் தான் இதுவும். ஸோ இங்கே y ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். சரியா? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ இங்கே dy பை dx யூஸ் பண்ணாலும் dy பை dxன்னு பண்ணுவோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதே தான் dy பை dx. ஓகே, ஃபஸ்ட்டு பவர் ரூல் 2 ஃப்ரெண்டில் வந்துடுமா, 2 இன்ட்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, அப்புறமா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஃபார்முலா என்னன்னா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு வந்து 1/√1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரா, காசுக்கு வந்து மைனஸ் 1/√1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அவ்வளோதான் வித்தியாசம். மேலே மைனஸ் வரும், காசுக்கும் சைன் இன்வர்ஸுக்கும் காஸ் இன்வர்ஸ்க்கு இதான் வித்தியாசம். மேலே ப்ளஸ் 1 வந்தால் சைன் இன்வர்ஸ், மைனஸ் 1 வந்தால் காஸ் இன்வர்ஸ் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன். ஓகேவா? முடிஞ்சது. ஃபஸ்ட்டு பவர் ரூல் போட்டிருக்கோம், அப்புறம் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது வந்துடும். வழக்கம் போல் இந்த ரூட்டில் இருக்கா அதை சரி கொண்டு வந்துடணும்.
1 minus root 1 minus x square dy by dx. y1 போட்டோம்ல அதுக்கு பதிலா dy by dx அவ்வளவுதான். equal to 2 cos inverse of x. இங்க ரூட் இருந்தாவே நம்ம என்ன பண்ணோம்? ஸ்கொயரிங் ஆன் both side. ஓகேவா? இப்போ ஸ்கொயர் பண்ண போறோம். ஸ்கொயர் பண்ணா என்ன ஆயிரும்? ரூட் கேன்சல் ஆயிருமா? அப்போ 1 minus x square ஆயிடும். இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா dy by dx whole square ஆயிடும். ஓகேவா? இதை ஸ்கொயர் பண்ணா 2 ஸ்கொயர் பண்ணா 4 ஆயிடும். cos inverse of x ஸ்கொயர் பண்ணா whole square அப்படின்னு வந்துடும். cos inverse of x whole square. ஸோ அப்போ என்ன வருதுன்னா 1 minus x square dy by dx whole square is equal to 4 into cos inverse of x whole square தான் நம்ம என்னன்னு கொடுத்துருக்காங்க? yன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அடுத்த ஸ்டெப்லேயே ஆன்சர் வந்தது பாருங்கள். ஆனால் நிறைய தடவை இது 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். சரியா? ஸோ இப்போது ஸ்கொயர் வந்துருச்சு. ஓகே, இது வரையும் வந்துருச்சா? டிஃப்ரென்ஷியேட் திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ யூவி ஃபார்முலா, இது யூ, இது ஃபுல்லாக இது வி. ஓகேவா? இது வந்து யூன்னு எடுக்க போகிறோம், இது வந்து வின்னு எடுக்க போகிறோம். ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு யூவை வச்சுக்கோ, 1 minus x square. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஃபஸ்ட்டு பவர் ரூல் 2 into dy by dx. ஓகே, அப்புறமா பவர் ரூல் முடிஞ்சால் என்ன பண்ணணும்? உள்ள டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். dy by dx டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ரெண்டாவது தடவை பண்ணிங்கன்னா d square y by dx square. இது முடிஞ்சிருச்சா? ப்ளஸ் இப்போ dy by dx ஹோல் ஸ்கொயரை வச்சுக்கோங்க. dy by dx ஹோல் ஸ்கொயரை வச்சுக்கோங்க. இங்கே 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்போனா என்ன வரும்? மைனஸ் 2x. அவ்வளோதான். இங்கே 4 y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx. புரியுதா இது? ஓகே, இப்போ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குது, முடிச்சுக்கிறேன். 1 minus x square 2 into dy by dx into d square y by dx square plus into minus minus 2x into dy by dx whole square. இந்த 4 உள்ள கொண்டு வந்துருங்க. minus 4 into dy by dx is equal to 0வா? பாருங்க, இங்கேயும் 2 dy by dx இருக்கு, இங்கேயும் ஒரு 2 dy by dx இருக்கு, இதுக்குள்ளேயும் 2 dy by dx இருக்கா? அப்போ divided by 2 dy by dx, எல்லாத்தையும் 2 dy by dx எல்லாம் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ இங்கே 2 dy by dx கேன்சல் ஆயிரும். மிச்சம் இருக்குங்க 1 minus x square d square y by dx square மைனஸ் இங்கேயும் 2வும் ஒரு dy by dx போயிடும், இன்னொரு dy by dx இருக்கும். ஸ்கொயர் இருக்குல்ல, அதனால் 1 போட்டால் 1 இருக்கும். மைனஸ் 2 டிவைட் பண்ணும்போது இங்கே 4ல் எத்தனை 2 இருக்கும்? 2 2s are 4. 2க்கும் 4 கிடச்சிங்கன்னா 2 டைம்ஸ். இங்கே dy by dx dy by dx கேன்சல் ஆயிரும். அவ்வளோதான் ஆன்சர். இங்கே நம்ம இந்த ஆன்சரை ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்புறமா வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, புட் x equal to 0 அப்படிங்கிறாங்க. புட் x equal to 0 அப்படின்னா என்ன கேட்குறாங்கன்னா, d square y, அதான் y2 என்ன அர்த்தம்? d square y by dx square. இங்கே x equal to 0 போட்டோம்னா இங்கே 1 தான் இருக்கும். இங்கே ஒரு d square y by dx square மைனஸ் x equal to 0னா டோட்டலாக இது 0 ஆகிடும். அப்புறம் என்ன இருக்குது? மைனஸ் 2 equal to 0. அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 1 into d square y by dx square d square y by dx square. இந்த மைனஸ் 2 அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆயிரும்? அது ப்ளஸ் 2 ஆகிடுமா? அவ்வளோதான் ஆன்சர். தட்ஸ் ஆல். புரிஞ்சா? அவ்வளோதான். ஓரளவுக்கு நான் இதில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதில் நீங்கள் sin inverse of x whole square கேட்கலாம், இந்த மாதிரி மாற்றி மாற்றி கேட்பாங்க. இதே மாடல் தான். இந்த இடத்துல நான் புக்கில் இந்த ஆன்சர் வரணுங்கிறதுக்காக தான் dy d அப்படின்னு போட்டேன். நீங்கள் y1 y2னே போட்டு இந்த சம போடலாம். ஏன்னா லாஸ்ட்டில் பாருங்கள் y2ன்னு தான் கேட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே கவனிச்சிருந்தேன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்? y1 y2னே வச்சு போட்டிருப்பேன். ஸோ எப்படி போட்டாலும் ஆன்சர் ஒன்று தான். ஓகேவா? எப்படி வேணாலும் போட்டு பார்த்துக்கணும் நம்ம.
ஓகே, இந்த நம்ம மொத்தம் நான் 10ன்னு சொன்னேன், 12 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 12 சம்மில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 5 மார்க்ஸ் கண்டிப்பாக வரும். ஓகேவா?